முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவர் ஒரு சாதாரண மனிதர். அவருடைய வாழ்க்கையில அவருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளுமே கிடையாது. அவருக்கு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த வேலையிலிருந்து வர வருமானத்தை வச்சுதான் அவர் வீட்டை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு அந்த வேலையிலிருந்து வேற வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை எதுவுமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு விதிக்கப்பட்டது அந்த வேலை மட்டும்தான். அந்த வேலையிலிருந்து வர அந்த சம்பளம் மட்டும்தான் அவருக்குன்னு விதிக்கப்பட்டது. அதை மீறி வேற எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபட மாட்டாரு. தினமும் கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. கடவுளால் எனக்கு விதிக்கப்பட்டது இந்த வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிடைச்சதை வச்சு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனாலுமே எந்த வாய்ப்புகளுமே அவர் தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. தினமும் காலையில சீக்கிரமா எழுவாரு, கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வாரு. அப்புறம் அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துருவாரு. இப்ப என்னாச்சுன்னா அவருக்கு குழந்தை பிறகுது. அப்புறம் குழந்தை கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல செலவுகள் அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்குது. இப்போ அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, ஏங்க நீங்க வேற வேலைக்கு போகலாம்ல, இல்லைன்னா இதுலயே கூட ப்ரமோஷன் எது கேட்கலாம்ல, நம்மளுக்கு செலவு அதிகமாகிட்டே இருக்கு, இருக்கிற காசை வச்சு சமாளிக்க முடியலன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மனிதர் என்ன சொல்றாருன்னா, இல்லம்மா கடவுள் எனக்கு கொடுத்தது இதுதான், அதனால இதை வச்சு மட்டும்தான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சையுமே அவர் கேட்கல. இப்போ திடீர்னு ஒரு நாள் அவருடைய பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அவங்க பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது கூட அவர்கிட்ட காசு கிடையாது. ஏன்னா தினம் தினம் வர காசை அப்படியே செலவு பண்ணிடுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவங்க ஒய்ஃப் எவ்வளவோ சொல்றாங்க, யாருடைய காசாவது கடனா வாங்கிட்டு வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவரு எதுக்குமே செவி சாய்க்கல. அவன் பையன் வழியால துடிச்சுக்கிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவர் என்னடான்னா கடவுள் முன்னாடி நின்றுக்கிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய பையன் கடவுளோட குழந்தை, எப்படியாவது என்னுடைய பையனை கடவுள் காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரார்த்தனையை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவங்க ஒய்ஃப் வேற வழி இல்லாம அவங்களே போயிட்டு யார்ட்டையோ கடனாவது வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே போயிட்டு கடன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே காசு கொடுக்க முன் வரல. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்க பையனுக்கு வலி அதிகமாயிடுது, காய்ச்சல் அதிகமாயிடுது, ரொம்ப சத்தமா அழ ஆரம்பிச்சிடுறான். ஆனா அந்த பையன் எவ்வளவு சத்தமா கத்தினாலுமே அவங்க அப்பா எதையுமே காதுல வாங்காம என்னுடைய கடவுள் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல சத்தம் அதிகமாச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்துல சத்தமே இல்லாம ரொம்ப அமைதியாயிட்டான். உடனே இவருக்கு ரொம்ப நிம்மதி ஆயிடுச்சு. அப்பாடா, கடவுள் நம்ம பையனை காப்பாத்திட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு தூங்க போயிட்டாரு. இப்ப அவங்க ஒய்ஃப் எங்கேயுமே காசு கிடைக்கல அப்படிங்கிற விரத்தியில வீட்டுக்கு பார்த்தா அவங்க பையன் எந்த ஒரு மூச்சு பேச்சுமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கிறான். ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போயிட்டு அவங்க பையனை தூக்கி பாக்குறாங்க. அவங்க பையன் இறந்து கிடக்குறான். அதை பார்த்த உடனே அவங்க அம்மா கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு கடவுள் மேல அவ்வளோ கோவம் வந்துடுச்சு. நான் கடவுளை இவ்வளவு நம்பிக்கிட்டு இருந்தேன், கடவுள் எப்படியாவது என் பையனை காப்பாத்திடுவாரு நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனா கடவுள் என்ன இப்படி கை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அலறிக்கிட்டு ஓடுறாரு. அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா அவரு சரியா வேலைக்கு போறதில்ல. எப்பவுமே அவர் மனசுக்குள்ளார இதே ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல நாமளும் அந்த குழந்தையோட மரணத்துக்கு காரணம் ஆயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் அவர் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஆனாலுமே ஏதோ ஒரு மூலையில கடவுள் தான் காப்பாத்தல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணமுமே இருந்துகிட்டே இருக்கு. இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. ஆனா அந்த கோபம் மட்டும் அவர் மனசுக்குள்ள போகவே இல்லை. அந்த சமயம் அவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு துறவியை சந்திக்கிறாரு. இவர் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாரு. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, ஐயா இப்ப நீங்க சொல்லுங்க, நான் கடவுள்கிட்ட எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணேன், கடவுள் என்னை காப்பாற்றவே இல்லைங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே துறவி சொல்றாரு, அப்படியாப்பா சரிவா, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அவருடைய ஆசிரமத்துக்கு போறாரு. உடனே அவருடைய ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவரை உட்கார வச்சு பேசுறாரு. இங்க பாருப்பா, கடவுள் அப்படிங்கிறவரு உனக்கு நேரடியா எல்லா உதவியும் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்க கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கான எல்லா வழிகளுமே அவர் காட்டியிருப்பாரு. ஆனா நீ தான் அதை சரியா புரிஞ்சிக்காம கடவுள் நேரடியா உன்னை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ விளக்கம் கொடுக்குறாரு. ஆனா அந்த மனிதர் எதையுமே ஏத்துக்கிறதா இல்லை. அப்படியாப்பா சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு நாய் ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்கு. உடனே இந்த துறவி கேட்குறாரு, ஏன்பா உனக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
இல்லைங்கய்யா எனக்கு மரம் ஏற தெரியாது அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்றாருன்னா அந்த துறவி ஒரு கல்லை எடுத்து அந்த நாய் மேல போடுறாரு. உடனே அந்த நாய் வந்து ரொம்ப வேகமா கடிக்க ஓடி வருது. அது ஓடி வந்த உடனே அந்த துறவி பக்கத்துல இருக்கிற மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டாரு. இப்ப என்னன்னா இந்த மனிதர் மட்டும் தனியா நிக்கிறாரு. அந்த நாய் உடனே இந்த மனிதரை கடிக்கிறதுக்காக துரத்துது. உடனே உயிர் பயத்துல வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடினவரு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, வேக வேகமா போயிட்டு அந்த மரத்துல ஏறி உட்காந்துக்கிட்டாரு. கொஞ்ச நேரம் அந்த நாய் அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நாய் அங்கிருந்து போயிடுச்சு. அப்புறமா இறங்கி வராரு. இப்ப அந்த துறவியுமே வராரு. வந்தவர்கிட்ட என்னங்கய்யா உங்களை நம்பி கூட நடந்து வந்தேன், இப்படி பண்ணிவிட்டீங்களே அப்படிங்கிறாரு. உடனே நம்ம துறவி கேட்கிறாரு, அதெல்லாம் சரிதான்ப்பா, உனக்கு மரமே ஏறத்தரன்னு சொன்னியே, இப்ப மட்டும் எதுக்கு மரம் ஏறன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்றாரு, ஐயா அந்த நாய் வந்து ரொம்ப வேகமா வந்துச்சு, அது வந்த வேகத்துக்கு கடிச்சிருந்தா இப்படி உயிரே போயிருக்கும், அந்த பயத்தினாலதான் நான் வேகமா போயிட்டு மரத்துல ஏறிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே துறவி சொல்றாரு, அதெல்லாம் சரிதான்ப்பா, இப்போ நீ ஏன் உன்னுடைய கடவுளை நம்பல, நீ நினைச்சிருந்தா உன்னுடைய கடவுள் வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசாம அமைதியா உட்காந்துருக்க வேண்டியது தானே, உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ண வேண்டியது தானே, உட்காந்துக்கிட்டு ப்ரே பண்ண வேண்டியது தானே, கடவுள் வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ என்னடான்னா அந்த நாயை பார்த்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வேகமா ஓடி போய் மரத்துல ஏறிட்ட, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த மனிதர் சொல்றாரு, ஐயா எனக்கு சரியா சொல்ல வரல, என்னை நோக்கி ஒரு ஆபத்து வந்த உடனே என்ன அறியாமலே நான் ஓடி போய் ஏறிட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த துறவி சொல்றாரு, இதுதான்ப்பா வித்தியாசம், இப்போ உனக்கு உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு வந்த உடனே நீயா செயல்பட்டு அந்த மரத்துல போய் ஏறிக்கிட்ட, ஆனா உன்னுடைய பையனோட வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் நீ வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம உன் பையனை கடவுள் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையில உன்னுடைய பையனை நீயே தான் கொன்னுட்ட அப்படிங்கிறாரு. இது சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த மனிதருக்கு புரியுது, தேவையில்லாத ஒரு சில நம்பிக்கைகள்னால அவங்களுடைய பையனோட உயிர் போறதுக்கு இவருமே ஒரு காரணம் ஆயிட்டாரு. உடனே அந்த துறவி கிட்ட, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க ஐயா, ஆனா நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், என்னால எந்த செயல்களிலுமே சரியா ஈடுபட முடியல, வேற ஒரு புதுசா ஏதாவது செய்யணும் அப்படின்னா ரொம்ப பயமா இருக்கு, அதுல இருந்து எப்படிங்க வெளியில வர்றது அப்படிங்கிறாரு. அப்படியாப்பா சரி வா உனக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆட்டாங்கரை ஓரமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது உடனே அந்த துறவி கேட்கிறாரு, ஏன்பா உனக்கு வந்து நீச்சல் தெரியுமா அப்படிங்கிறாரு. இல்லைங்க ஐயா எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அவர் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார அந்த துறவி இந்த மனிதரை பிடிச்சி அந்த ஆத்துல தள்ளிட்டாரு. அந்த ஆத்துல அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு அவரு கையை முன்னு பின்னு மாட்டிக்கிட்டு ஒரு வழியா அந்த கரைக்கு ஏறுறாரு. ஏறினவரும் அந்த துறவி கிட்ட, ஐயா நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், ஏன் என்ன கொல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் பிடிச்சி அந்த ஆத்திலே தள்ளிடுறாரு. அப்ப அந்த மனிதர் ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த துறவி அந்த மனிதரை பிடிச்சு நிக்க வைக்கிறாரு. அப்ப அவர் நிக்கும் போதுதான் தெரியுது அந்த ஆத்துல அந்த அளவுக்கு தண்ணியே போல, தண்ணி வந்து அவருடைய இடுப்பு அளவுக்கு தான் தண்ணி போய்கிட்டு இருக்கு. இது தெரியாம அவர் வந்து அந்த இடத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ அந்த துறவி சொல்றாரு, இங்க பாருப்பா இந்த ஆத்துல தண்ணி வந்து ரொம்ப கம்மியா தான் போய்கிட்டு இருக்குது, இங்க பாருப்பா இந்த ஆத்துல தண்ணி ரொம்ப கம்மியா தான் போய்கிட்டு இருக்கு, அது தெரிஞ்சுதான் உன்னை தள்ளி விட்டேன், இப்போ நிக்கிற பாத்தியா, இப்போ உனக்கு எந்த பயமே இல்லை, என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆமாங்க ஐயா எனக்கு நீச்சல் தெரியல, ஆனாலுமே இந்த சுச்சுவேஷன் எனக்கு புரிஞ்சதுனால நான் நல்லா நிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு துறவி சொல்றாரு, இது போலதான்பா நீ இது வரைக்கும் நீச்சல் தெரியாது அப்படிங்கிற உயிர் பயத்துல எந்த ஒரு ஆத்தை பார்த்தாலும் சரி குளத்தை பார்த்தாலும் சரி கண்டிப்பா இறங்கியிருக்க மாட்டேன், ஆனா அந்த ஆத்தோட ஆழத்தையோ இல்ல அந்த குளத்தோட ஆழமோ உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா தைரியமா நீ இறங்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேல இழுக்கிறாரு. மேல வந்து கொஞ்ச நேரம் நின்றுகிட்டு இருக்காரு. மறுபடியும் பிடிச்சி உள்ள தள்ளுறாரு. ஆனா இந்த சமயம் அந்த மனிதருக்கு எந்த ஒரு பயமுமே இல்லை, ரொம்ப அமைதியா நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வெளியில கூப்பிட்டு வந்து, இது போலதான்ப்பா நீ ஒரு புதுசா ஒரு செயல்ல ஈடுபடுறதுக்கு முன்னாடி அந்த செயல் என்ன, அங்க இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நீ தெளிவா புரிஞ்சுக்கிட்டினாவே போதும், உனக்கு எந்த ஒரு பயமுமே இல்லாம அந்த செயலை நீ ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரோட அறிவு கண்ணை திறந்து வைக்கிறாரு. அன்னையிலிருந்து அந்த மனிதருக்கு எல்லா மூட நம்பிக்கைகளுமே போயிட்டு ஒரு தெளிவான ஒரு மனிதரா மாறிட்டாரு. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்மளை காப்பாத்துறதுக்கு வேற யாரும் வரமாட்டாங்க, நாமளே தான் நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த மூட நம்பிக்கைகள் இருந்து ரொம்ப சுலபமா வெளியில வந்துடலாம். எல்லாருக்குமே பல விதமான நம்பிக்கைகள் இருக்கும். அந்த நம்பிக்கைகள் எல்லாமே நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லாத சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு சக்தி நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு சின்ன உந்துதலுக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும்.
மற்றபடி நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நாம மட்டும்தாங்க இருக்கோம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருமே முன்னுக்கு வந்துடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.